ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். டெட் ஆலோசனை கூட்டம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுடைய தலைமையில் நடைபெற்றது. இதில் முக்கியமான சில முடிவுகள் எடுத்திருக்காங்க. அதாவது இதில் ஸ்பெஷல் டீச்சர்ஸ்க்கான டெட்டுக்கான ஒரு மீட்டிங்னாலும் எல்லா ஆசிரியர் சங்கங்களுடைய பிரதிநிதிகளும் கலந்து கொண்டார்கள். இதில் சில முக்கியமான முடிவுகள் கிடச்சிருக்கு. அது என்னங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அன்பில் மகேஷ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அமைச்சர் அவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேர்வு உங்களுக்கான தேர்வு மட்டும் கிடையாது, எங்களுக்கான தேர்வும் தான். இதில் நீங்கள் மட்டும் வெற்றி பெறணும்னு இல்லை, நாங்களும் வெற்றி பெறக்கூடிய கட்டாயத்தில் தான் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி யாரும் அதை பற்றி கவலைப்படாதீங்க. டிசம்பரில் ஒரு தேதி அறிவிப்போம். அந்த தேதியில் நீங்கள் எல்லோரும் ஒன்றிணைஞ்சு அதற்கான ஒரு இதை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அழைப்பும் விடுத்திருக்காரு. சரிங்களா? அதே மாதிரி டெட்டு 75 மதிப்பெண்களாக குறைக்கப்படுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 82 இருக்குது. 75 குறைக்கப்படுமா? அதர் ஸ்டேட்ஸில் ஃபாலோ பண்ணுற மாதிரி பக்கத்து நியர்பை ஸ்டேட்ஸில் கம்மியான மார்க்காக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இங்கே கம்மியான மார்க்காக இருக்குமா அப்படிங்கிற மாதிரியும் சில விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. அதனால் எதுவுமே டெட்டு மார்க்குக்கு அந்த பாஸ் மார்க் குறித்து அஃபிஷியலாக எந்த அப்டேட்டும் இல்லை. பட் டிஸ்கஷன்ஸ்லாம் எல்லாம் இருந்துகிட்ருக்கு. ஆசிரியர்களும் நிறைய கோரிக்கை வச்சுருக்கிறாங்க. அதனால் அதை சார்ந்து இனி வரும் காலங்களில் இன்னும் நிறைய நம்ம கோரிக்கைகள் வைக்கும்போது அது குறித்த அறிவிப்புகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். ஸோ அவர் சொல்லியிருக்கிறது தான், உங்களுக்கான தேர்வு மட்டும் இல்லை, எங்களுக்கான தேர்வு தான். நீங்களும் அதில் வெற்றி பெறணும், நாங்களும் வெற்றி பெறணும். ஸோ டிசம்பரில் ஒரு டேட் சொல்கிறேன், அப்போ பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை தொடர்ந்து முதல்வரிடத்தில் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்த விஷயங்களை நான் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம். மேலும் இந்த மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த உடனடி தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த தகவலையும் மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க முடியும். நன்றி.